வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ வந்து ஆடி பெருக்கு வருது இல்லையா, அதுக்கு வந்து நம்ம கலந்த சாதம் எல்லாம் பண்ணுவோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் சாதம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் வந்து தயிர் சாதம் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இப்போ வந்து தேங்காய் சாதம் பார்க்கலாம். அது வந்து நல்லா ஒயிட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதாவது வெள்ளையாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நான் அடுப்பு பற்ற வச்சு கடாய் அடுப்பில் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து சாதம் வந்து 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி, அதாவது 1:2 விட்டு நான் வந்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், வடித்து வச்சுருக்கேன். உப்பு போட்டு இந்த மாதிரி உதுராக வடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ தாளிக்க போகிறது வந்து நம்ம வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேணும்னா வேர்க்கடலை போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் என்ன இருக்குமோ அதை வச்சு தான் இப்போ பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சமாக மிளகு பொடி பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா செவந்த உடனே பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தேங்காய் வந்து அரை மூடி தேங்காய் வந்து நான் சேர்க்க போகிறேன். 1 டம்ளர் அரிசினா நீங்கள் வந்து அரை மூடி தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் சேர்த்த உடனே ரொம்ப நேரம் அதை வந்து இது பண்ணக்கூடாது. சும்மா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சாதம் நல்லா வெள்ளவெளியேன்னு இருக்கும். பாருங்க, நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சமயத்தில் வந்து உப்பு சேர்க்குறேன். ஏற்கனவே நம்ம வந்து சாதத்தில் உப்பு போட்டு வெடிச்சு வச்சுருக்கோம். இப்போ இந்த தேங்காய்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சாதத்தை சேர்த்துடலாம். பாருங்க, நல்லா வெள்ளை வெள்ளையே இருக்கும் சாதமே. பாருங்க, இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் தேங்காயை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகு பொடி வந்து வச்சுருக்கோம் இல்லையா, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், மிளகு பொடியும் டேஸ்ட்டுக்காக தான் போடுறோம், அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மிளகு பொடி சேர்க்கணும். ஜென்ரலாக வந்து மிளகு பொடி போட மாட்டாங்க, பட் எங்கள் வீட்டில் வந்து மிளகு பொடி போட்டு பண்ணும்போது தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால நான் வந்து மிளகு பொடி சேர்த்துப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் வந்து நான் மிளகு பொடி சேர்க்குறேன். கலரும் மாறக்கூடாது நமக்கு. நம்ம வந்து தேங்காயை வறுக்காததுனால நீங்கள் வந்து இதை ரொம்ப நேரம்லாம் வச்சுக்க முடியாது. ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரத்தில் சாப்பிட்ற மாதிரி பாருங்கள். கொஞ்சம் குளிர் ஊராக இருந்தால் ஒரு 2, 3, 4 மணி நேரம், 5 மணி நேரம் கூட தாங்கும். ஆனால் வெய்ய காலத்தில் இது தாங்காது, ஸ்கூலுக்குலாம் கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இதை பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் பசங்களுக்கு எல்லாமே தேங்காய் சாதம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தேங்காய் வந்து கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்குமா, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், மிளகு பொடி போட்டிருக்கோமே தவிர உங்களுக்கு தெரியவே இல்லை. பாருங்கள், அந்த டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம். இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ மிளகு பொடி, பச்சை மிளகாலாம் நீங்கள் சேர்த்திங்க இல்லையா, எல்லாமே வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பட் இப்படி இந்த பார்த்தீங்களா, கலர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். தேங்காய் சாதம் அப்படின்னாலே இந்த மாதிரி கலரில் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுது. இதை வந்து நீங்கள் வடாமோ அப்பளாமோ எதோடையாவது தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.